ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஐ ரேஸ் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வாவோட எபிசோட் 6 பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சூமோ சூயாங்கிற்கு செம்மையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். உன் உடம்புக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இழுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றான். இத கேட்ட உடனே நம்ம சூயாங் கண்ணை மூடி செம்ம ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜியை தன் உடம்புக்குள்ள இழுக்கிறா. இத பார்த்து நம்ம சூமோக்கே ஆச்சரியம் தாங்கல்ல. நான் நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணுக்குள்ள வேற லெவல் டேலண்ட் இருக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி சக்தி இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு முழி பிழுங்கி முகம் முழிக்க வேர்த்து விறுவிறுத்து திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இத பார்த்து நம்ம சூமோ பதறி போய் அவளை கீழே விழ விடாம தாங்கி பிடிக்கிறான். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சூமோ செக் பண்ணி பாக்குறான். அவளுக்கு பயங்கரமா வேர்த்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இருமிக்கிட்டே வேற இருக்கா. உடனே சூமோ, டே யாராவது சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்கடான்னு கத்துறான். பின்னாடி இருந்த ஒரு சர்வெண்ட் எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு பறக்குறான். இப்ப மறுபடியும் சீன் நம்ம ஹீரோ பக்கம் போகுது. அவன் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறத சென்ஸ் பண்ணி ஒரு கேட் முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த கேட்டுக்கு உள்ள இருந்து அப்படி ஒரு பயங்கரமான எனர்ஜி வெளியே வந்துட்டு இருக்கு. உள்ள அப்படி என்னதான் பொக்கிஷம் இருக்குன்னு பாக்க கேட்ட மெதுவா தள்ளிட்டு உள்ள போறான். ஆனா அங்க பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னது, இங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு பாக்குறான். அங்க இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம லூ ருவோஷி தான். அவ பயங்கரமா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. அவ உடம்புல இருந்து எனர்ஜி அப்படியே தெரிக்குது. அந்த ஆரா பவர்ல அவ காத்துல மிதந்துட்டு இருக்கா. இத பார்த்து நம்ம ஹீரோ லின்யி, ஒருவேளை இந்த பொண்ணு மூலமா நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதோன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பயம் வந்துடுது. நாம இங்கேயே நின்னுட்டு இருந்தா இவன் நம்மள கொல்லதான் வந்திருக்கான்னு தப்பா நினைச்சு ஒரே அடியில நம்மள காலி பண்ணிடுவாளோன்னு பயந்து மெதுவா நகர்றான். அப்படி நகரும்போது அவனோட கால் பட்டு கீழே இருந்த ஒரு மரக்களை கிரக்குன்னு உடையற சத்தம் கேக்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஐயையோ, நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு பதறான். அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள அவனோட கழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதம் இருக்கிறத ஃபீல் பண்றான். அந்த குச்சிய அவனோட கழுத்துல வச்ச உடனே அவன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். வேர்த்து விறுவிறுக்க, ஐயோ என் பேரு லின்யி, எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, சின்ன வயசுலயே துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு இப்ப 15 வயசு தான் ஆகுது, நான் அழுதுகிட்டே எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான். ஆனா அந்த லின்யிங்கிற பேரை கேட்ட உடனே ருவோஷிக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருது. அதிர்ச்சியில அவ கண் அப்படியே பெருசாகுது. ஏன்னா அவளுக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. அவ மகாராணியா அரியணையில உட்கார்ந்திருக்கும் போது இதே லின்னி அங்க வந்து, மகாராணி, என்கிட்ட ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு, இந்த உலகத்துல இருக்கிற விலை மதிக்க முடியாத புதையல்களை என்னால கண்டுபிடிச்சு தர முடியும்னு சொல்லுவான். ஆனா அப்போ அங்க வந்த நம்ம வில்லன் சூமு, இவெல்லாம் அரண்மனைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுருப்பான். இதை யோசிச்சு பாக்குற ருவோஷிக்கு இப்பதான் உண்மையே புரியுது. ஓ, அப்போ அந்த சூமோவுக்கு இவனோட திறமை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதான் நம்ம கிட்ட இருந்து இவனை மறைச்சிருக்கான்னு ருவோஷி கணக்கு போடுறா. இந்த ஜென்மத்துல இவனை நாம பயன்படுத்திக்கிட்டா நிறைய புதையல்களை வச்சு சீக்கிரமா நம்ம கல்டிவேஷன் சக்தியை வளர்த்துக்கலாம். இல்லனா எதிர்காலத்துல நமக்குத்தான் ஆபத்துன்னு முடிவு பண்ணி அந்த குச்சியை கீழே போடுறா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ லின்யி, அப்பாடா சாமி புண்ணியத்துல உயிர் தப்பிச்சோம்னு முட்டி போட்டு மூச்சு வாங்குறான். ஹீரோ மனசுக்குள்ள, நல்ல வேளை இது வெறும் மரக்குச்சி, ஒருவேளை வாளா இருந்திருந்தா இந்நேரம் என் தலை உருண்டு இருக்குமேன்னு நினைச்சு பயப்படுறா. அப்போ ரோஷி அவனை பார்த்து, ஏய், நீ என் கூட வந்து எனக்கு புதையல் கண்டுபிடிக்க உதவி பண்றியான்னு கேக்குறா. லின்னிக்கு இதுல இஷ்டமே இல்லனாலும் அவளை பார்த்து பயந்து, ஆ அது வந்துன்னு இழுக்கிறான். ஆனா அவன் முறைச்ச உடனே வேற வழி இல்லாம அசடா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, கண்டிப்பா வர்றேனே, உங்க கூட வராம வேற யார் கூட போறேன்னு ஒத்துக்கிறான். அப்படியே காட்சி மாறினா மார்கிஸ் மாளிகையில இருக்கிற சூயாங் அறைக்கு போகுது. அவ படுக்கையில மயங்கி கிடக்க பக்கத்துல அந்த சக்தியை கட்டுப்படுத்த ஒரு மாஸ்டர் அவளை பரிசோதனை பண்ணிட்டு இருக்காரு. பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு சூமோவை பார்த்து, மார்கிஸ் அவர்களே, இந்த பொண்ணுகிட்ட அந்த மர்மமான சக்தி இருக்கிறது உண்மைதான். ஆனா இவளோட உடம்பு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனாலதான் இவளால அந்த சக்தியை தாங்க முடியாம சீடிவியேஷன் ஆகிடுச்சுன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாரு. மாஸ்டர் சொன்னதை கேட்ட உடனே நம்ம சூமோக்கு பயங்கர ஷாக். அப்போ இந்த பொண்ணால கல்டிவேட் பண்ணவே முடியாதான்னு கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்டர், மிஸ்டர் மார்கிஸ், கவலைப்படாதீங்க, நான் சில மருந்துகளை ரெடி பண்ணி தரேன், அது இவ உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும். ஆனா ஒரு விஷயம், இவ இனிமே கல்டிவேட் பண்ணும்போது உடம்புல பயங்கரமான வலி இருக்கும். சாதாரண மனுஷங்களால அந்த வலியை தாங்கவே முடியாது. இவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்றத பொறுத்து தான் இவள ஒரு பவர்ஃபுல் கல்டிவேட்டரா மாற முடியும்னு சொல்றாரு. மாஸ்டர் தொடர்ந்து பேசுறாரு. ஆனா இது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது அப்படின்னு இழுக்கிறாரு. உடனே நம்ம சூமோக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு வழி இருக்குன்னு.
ஆனா ஆனா என்ன மாஸ்டர் சொல்லுங்கன்னு அவசரமா கேக்குறான். அந்த மாஸ்டர் தன் தாடிய மெதுவா தடவிக்கிட்டே, மிஸ்டர் மார்கேஸ், ஒருவேளை உங்களுக்கு அந்த அபூர்வமான ஏன்ஷியன்ட் இம்மார்டல் ஜேட் கிராஸ் கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய மிராக்கிளையே பண்ணுன்னு சொல்றாரு. அந்த மூலிகை கிடைச்சா இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நீங்கி எலும்பும் சதையும் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணும்போது இவளுக்கு வலியே தெரியாது. ரொம்ப வேகமா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம்னு மாஸ்டர் ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுக்கறாரு. இத கேட்ட உடனே சூமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு அபூர்வமான மூலிகைய நாம எங்க போய் தேடுறது அப்படின்னு. மாஸ்டர் கிளம்புறேன்னு சொல்ல சூமோ கதவு வரைக்கும் போய் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ஜியாங்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான். கதவை மூடிட்டு திரும்பும்போது தான் பாக்குறான், நம்ம சூயாங் கண்ணு முழிச்சிட்டா. சூமோ மெதுவா கேக்குறான், அப்போ மாஸ்டர் சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா? இத கேட்ட உடனே சூயாங் அப்படியே ஷாக் ஆகி பெட்ல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறா. ஆனா அவ முகத்துல பயமே இல்ல கைஸ். ரொம்ப உறுதியா, யங் மாஸ்டர், இது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை நான் ஒருபோதும் மீற மாட்டேன். எவ்வளவு வலி வந்தாலும் நான் தாங்கிப்பேன். கண்டிப்பா கல்டிவேட் பண்ணுவேன்னு சொல்றா. சூமோ அவகிட்ட, ஆனா இது சாதாரண வலி இல்லையேன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, யங் மாஸ்டர், உங்களுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேன், எவ்வளவு வலினாலும் தாங்கிப்பேன்னு ஒரு யாண்டரே லுக்ல சொல்றா. நம்ம சூயாங் சொன்னதை கேட்ட சூமோ, சரி நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நாம 2 பேரும் ஒரு லாங் ட்ரிப் போக போறோம்னு ஒரு பிளான போடுறான். சூயாங்கும் சரிங்க எஜமானேன்னு ஒத்துக்கிறா. அப்போ சூமோ அவகிட்ட துணியில சுத்தின ஒரு சின்ன பைய கொடுக்கறான். இத வச்சுக்கோ, இது உன்னோட வலிய குலைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றான். இத வாங்கின நம்ம சூயாங் அப்படியே உருகி போய் தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்றா. அப்படியே சீன் கட்டானா நைட் டைம். சூயாங் அவ ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு சந்தோஷத்துல காலை ஆட்டிக்கிட்டே இருக்கா. அந்த பைய பாத்துக்கிட்டே, வாவ், எஜமான் எனக்காக இத கொடுத்திருக்காரு, அவருக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு ஒரு நிமிஷம் ரொமான்டிக் மூடுக்கு போறா. ஆனா டக்குன்னு அவளுக்கே ஒரு உறப்பு வருது. ஐயையோ, நம்ம இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே தியானத்துல உட்கார்றா. தியானம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. எஜமான் சொன்னது இதுதானா? இவ்வளவு வலிக்குதே, இத கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா இருக்கேன்னு கஷ்டப்படுறா. அப்படியே அடுத்த நாள் காலையில சூமோ டைனிங் ஹாலுக்குள்ள வர்றான். அங்க பார்த்தா நம்ம சூயாங் செம்ம ஃபாஸ்டா சாப்பாட்ட அள்ளி போட்டுட்டு இருக்கா. சூமோவை பார்த்த உடனே வாயில சாப்பாட வச்சுக்கிட்டே, குட் மார்னிங் மாஸ்டர், இதோ நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்றா. இத பார்த்த சூமோ, பரவாயில்ல, நிதானமாவே சாப்பிடு, நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலான்னு சொல்றான். சாப்பிட்டு முடிச்சதும் சூயாங் ரொம்ப ஆர்வமா, மாஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு, இப்ப கிளம்பலாமான்னு கேக்குறா. சூமோவும் சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறான். என்ன நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வேகம் தாங்காம என் மேல வாந்தி மட்டும் எடுத்துறாதன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.